ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான அண்ட் டேஸ்டியான கிரேவி. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மசாலா வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, தென் கல்பாசிப்பூ அதெல்லாம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கிட்ட இல்லாதனால ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக 4 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ 1 பை 1 யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக அதிகமாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக எண்ணெய் இல்லை. உங்களுக்கு எண்ணெய் தாராளமாகவே பிடிக்கும் அப்படின்னா நிறையா சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கேஸை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக அது ஃப்ரை ஆனதும் குறைச்சிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம போய்ட்டு பேஸ்ட் அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இதில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே விட வேண்டாம், வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதிலே அரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை வந்து எடுத்ததும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு வந்து டக்குன்னு வதங்கிடும், வெங்காயம் வந்து வதங்க லேட் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது வதங்குறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு தக்காளியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு அந்த தக்காளியில் இருக்க லிக்விடே போதும், உங்களுக்கு பியூரி போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பக்கத்தில் நின்று நீங்கள் வதக்கி விட்ருங்க. 80% வதங்கி வந்தால் போதும், 100% ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம தக்காளியும் பச்சையாக தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி செய்யும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே. அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் லேசாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிடுங்க. இடையில கிளறி விடணும். இப்போ நான் வந்து அதை தான் பண்ணுறேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எடுத்து ஒரு கிளறிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி மசாலா எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா மிக்ஸ் ஆகி வதங்கி வரும். கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கருக விட்டுறாதீங்க. அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 2 பல் தேங்காய் துண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 துண்டு இல்லைனா 2 சில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வெங்காயமும் அரைச்சி சேர்த்துருக்கோம், தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு திக்னஸ் தாராளமாகவே இருக்கும். ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டும்தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி போடுறோம். இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள். மல்லித்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் மசாலா கூட அந்த இடத்துல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. மல்லித்தூள் அப்படின்னா மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இல்லை தாளிக்கும் போது போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. பட் ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து நம்ம எப்போதும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்ததும் அதில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் வச்சுருக்கேன், அதை தான் எடுத்து சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால இது ஒரு 1% வந்து பாயில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா நமக்கு சாப்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேஷ் பண்ணக்கூடாது, அந்த ஸ்டேஜ் போயிடக்கூடாது. நல்லா உங்களுக்கு கட் பண்ணி பீசஸாக வரணும். அந்த மாதிரி ஒரு 80% வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி சேர்த்தது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா மசாலாக்களும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு ஆட் ஆகணும். அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு சக் ஆகணும். அதுக்காக உங்களுக்கு லிக்விட் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த லிக்விட் எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு தென் காலிஃப்ளவர் அது உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு உங்களுக்கு நல்லா சக்காக இருக்கும்.
அதனால் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தெருவே மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நான்வெஜ் கூட இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும். என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். அதுக்காக தான் நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் லிக்விடை சக் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். அதுக்காக தான் சொன்னேன். கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் அண்ட் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.